தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. தொழிலில் வந்து முன்னேறினாலே மேக்ஸிமம் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ எந்த ராசிக்காரங்கள் தொழில் தொடங்கினாலோ இல்லை அவங்க தொழிலில் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னா எந்த ராசிக்காரங்கள்? அதாவது 3 ராசிகளுக்கு வந்து தொழிலில் வந்து பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அதாவது தொழிலில் 2 வகைப்படும். ஒன்று நீங்கள் ஓன் பிஸ்னஸ், அதாவது சுய தொழில் செய்யக்கூடிய பாக்கியம். 2வது அடிமை தொழில், செல்ஃப் எம்ப்ளாய்டு இல்லாமல் எம்ப்ளாயர் கீழே நம்ம வேலை செய்கிறது. இந்த மாதிரி 2 செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது சுய தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மாற்றத்தை கொடுக்கும்னு பார்த்தோன்னா அதில் நம்பர் 1 பார்த்திங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு, 2வது சிம்ம ராசி நண்பர்களுக்கு, 3வது மேஷ ராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்கும் சுய தொழில் தொடங்கக்கூடிய பாக்கியம். யாருக்கெல்லாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு லிஃப்ட், ஒரு என்ன சொல்றது, வேலை நல்லா கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய நிலைமைகளில் நிறைய பேருக்கு வேலை மாற்றத்திற்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு ஜம்ப்பு தான் நல்லா இருக்கு. அது யாருக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கன்னிக்கு இருக்கிற வேலை மாறும், அதுக்கப்புறம் ரிஷபம், அதுக்கப்புறம் மகரம். இவங்க என்னன்னா கொஞ்சம் அதாவது டஃப் டைம்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு 2 மாதம் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் வேலை ஜம்ப் அடிச்சதுக்கப்புறம் சூப்பராக